ஸ்தோத்திரம். ஸோ இந்த ஆராதனைக்கு வந்த அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் கண்களை மூடி ஜெபம் செய்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த இந்த மகா பெரிய ஸ்லாக்கியத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேகருக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து உங்களை ஆராதிக்க உங்களுக்கு நன்றி செலுத்த இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதுமாய் நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் போதகர் இங்கே இல்லை, இந்தியாவில் இருந்தாலும் இதை நாங்கள் ஒன்று கூடி செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்ததுக்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் அபிஷேகித்து நீர் முழுவதுமாய் ஆட்கொண்டு இந்த ஆராதனையிலே நீர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு அந்த கிருபை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாட போகிற பாடல்கள், கொடுக்க போகிற தேவ செய்தி, வாசிக்க போகிற வசனங்கள் மற்றும் கொடுக்க போகிற காணிக்கைகள் எல்லா பகுதிகளையும் அன்றைக்கி எடுக்க போகிற திருவிருந்து எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து கொண்டு எங்களுக்கு முழு ஆசீர்வாதமாக இந்த ஆராதனை இருக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக இடத்துல வேண்டிக் கொள்கிறோம். உடைய நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நெக்ஸ்ட் பைபிள் ரீடிங். பிரைஸ் தி லார்ட். அனைவரும் எழுந்து நின்று சங்கீதம் 91 வாசிப்போம். சாம்ஸ் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபாரமாக கொண்டாய். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க கர்த்தருடைய சமூகத்தில்? பல சோதனைகள், பாடுகள், வருத்தங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வரும்போது சந்தோஷமாய் அவரை ஆராதிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு தலை சாய்க்கக்கூடிய இடம் உண்டு. அவர்தான் கர்த்தர். நாம் வந்து அடையக்கூடிய ஒரு கண்மலை உண்டு, அதுதான் கர்த்தர். ஹல்லேலூயா. இயேசு என்கிற அந்த மூளை கல்லின் கீழே நாம் வந்திருக்கும் போது நமக்கு அது ஆசீர்வாதத்தின் வாசலாகவும் அது நம்மை ஆசீர்வாத சேனலாகவும் மாற்றும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க நினைக்கிறீங்க, I am the channel of blessings? Are you thinking that you are going to get only blessing? You have to be a blessing, right? You have to be a channel of blessings. Are you thinking that God had given that opportunity for you? If yes, say hallelujah. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இப்போ கூட இந்த பாடலை நம்ம பாடும்போது ஆண்டவர் நம்மளையும் இதுவரைக்கும் ஆசீர்வதிக்கலன்னு நினச்சிங்கன்னா கூட இன்னைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா,
கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. ஏல்பத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயஞ்சிரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொல்லலாம். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயஞ்சிரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி. ஏல்பத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தே ஏல்பத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமி வம்சங்கள் உனக்கு சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமி வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. ஏல்பத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரைக்கும் என்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாத்திராமே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றியே. ஏல்பத்தே இது வானத்தின் வாசல். ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. உம்மை நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. ஏல்பத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல்.
நாமத்திலும் கூட எங்கே 2-3 பேர் நாமத்தில் கூடுகிறீர்களோ அவர் நடுவில் வாசம் செய்வேன் என்கிறவர் எங்கள் மத்தியில் கடந்து வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவரே, எனக்கு ஒரு தலை சாய்க்கக்கூடிய ஒரு இடம்னா அது உங்க பிரசன்னம் ஆண்டவரே. இந்த நாளில் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். எனக்கு என்னவா இருந்தாலும் உங்க பிரசன்னத்துக்கு நான் ஓடி வருவேன் ஆண்டவரே. என்ன நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க ஆண்டவரே. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டீர். நான் எங்கு சென்றாலும் கூட இருப்பீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கனப்படுத்தக்கூடிய ஒரு அபிஷேகமும் கனப்படுத்தக்கூடிய ஒரு ஆசீர்வாதமும் இந்த நேரத்தில் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளலாமா? அந்த பிரசன்னத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் நாம பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. இன்னும் எந்த காரியத்திலாவது அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் நான் ஏங்கிக்கிட்டே இருக்கிறேன். நான் நினைத்திருக்கிற ஆசீர்வாதம் இன்னும் வரல. Lord, I have been waiting for a long time, Lord. I know that you can do miracles for me. I don't have anything, oh Lord. I have source on you. No source other than you, Lord. I look upon you, Lord. I look upon you, Father. நீங்க எனக்கு பெரிய காரியங்கள் செய்யுங்க. Lord, you do miracles beyond the thing that I have planned. I have prayed. I have done so far. And you have done so far in this earth, Lord. Do something. Do something, Lord. Do something beyond. Hallelujah. 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 விவரிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, வர்ணிக்க முடியாத ஆச்சரியங்களையும் அதிசயங்களும் செய்கிற தகப்பனே, நீ நல்லவர் அப்பா. நீ சர்வ வல்லவர். செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. உம் கரங்கள் எனக்காக எதையும் செய்து முடிக்கும். அந்த கரத்தை நோக்கி நான் பார்க்கிறேன். அந்த கரம் இந்த நாளிலே இருக்கிறதை ஆசீர்வதித்து பெருக செய்யட்டும். எந்த தீமையும் வராதபடிக்கு ஆண்டவரே, இந்த நாள் அந்த கரம் இறங்கட்டும். என் தலையின் மீது இறங்கட்டும், என் குடும்பத்தின் மீது இறங்கட்டும் என்று சொல்லலாமா? இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லலாம். நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி. ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு. மிகுதியான கிருபை காரணம் அதற்கு நீ நல்லவரே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உன் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உன் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமோ? தாமதம் ஆனாலும் அது நன்மையால் முடியுமே. நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம்
தடவை. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரம். கரங்கள், உம் கரங்கள் என் ஆதாரமே. உம் கரங்கள், உம் கரங்கள் என் ஆதாரமே. உம் கரங்கள், உம் கரங்கள் என் ஆதாரமே. Hallelujah. Hallelujah, Lord. உம் கரங்கள் தான் எங்களுக்கு ஆதாரம் ஆண்டவரே. அவருடைய கரத்தின் நிழலினால் எங்களை மூடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த வேளையிலும் நாங்கள் பாடல் பாடிக்கொண்டிருக்கும் போதே ஆண்டவரே, யார் தன்னோட லைஃப் பீரியடை பத்தி குறைச்சி எண்ணி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க இன்னைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உன்னாலே என் ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொல்லுகிறார். With Lord, your lifetime is going to get increased. Hallelujah. This is what Lord is giving you. You no need to worry about your lifetime. It is not going to be shortened. It is going to be a long time. Be truthful unto you. I will make you as a blessing for many. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you for intervening as for Father God. Thank you for your grace. Thank you for your anointing. Thank you so much for your grace, Lord. We submit ourselves the entire month of time for you, Lord Jesus. Be with us. Make us blessing through us. In the name of Jesus we pray. Amen. Amen. Can we all just be seated for 1 minute? Can we all just sit down? I just want to share a few words before we get into praise and worship. So we just had a wonderful time of worship. So why do we praise God? Please speak to me. Why do we praise God? Because He deserves it. Because He is worthy. By praising Him, what does He gain? Does He gain anything? He is already big. He is already powerful. He knows who He is. The angels are there. They bow down before Him. The 24 elders, they bow down and they say, holy, holy, holy are you, Lord. And do you know the world that we live in? How is it being held in the air? How is it just revolving by itself? What's holding the earth in its place? His word. He spoke and it came. If His word, and the Bible says, our vaarthai tharayil viladu. So because of His word, you and I can stand on this earth with gravity and we can praise. One thing I learned as a young girl in the church where I went to, when you praise and worship God, don't tell Him, Lord, I'm a sinner, Lord, I have this problem, I have that problem. God knows it all. Just say, Lord, cleanse me. Now give me the freedom in my spirit to worship you. When we worship Him, we don't tell Him about our worries. We don't tell Him, I've got this problem, that problem, heal me, give me this, give me that. We just say, Lord, you are good. You are worthy. You are worthy to be praised. And when we do that, what happens to our problems? They run away. They fly away. They do get wings and they fly away. So let's all stand up. Let's prepare our hearts. Let's say, Lord, you are worthy. Lord, I want to praise your name. Forget your worries. Just look up to Jesus and say, Lord, I'll praise you in the valley. I'll praise you when I'm on my highs and when I'm lows. Let's sing. Youth, the young children, we can all clap our hands. Let's dance. Let's rejoice to our Maker. Praise in the valley, I praise on the mountain, praise when I'm outnumbered, praise when surrounded, praise when I'm drowning, praise
to praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. Praise when I feel it, a praise when I don't. Praise 'cause I know still in control. My praise is a weapon, it's more than a sound. Praise is the shout that brings Jericho down. As long as I'm breathing, I've got a reason to praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. As long as I'm breathing, more than a sound. I won't be quiet, my God is alive. How could I keep it inside? I won't be quiet, my God is alive. How could I keep it inside? I won't be quiet, my God is alive. How could I keep it inside? Praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul, my soul. Okay, now we're going to lift our voice. As you can see, I cannot sing that great in timing or anything, but I know that I can praise my Maker. Let's sing the next song. It's a Tamil song. Let's say போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே. ஏன்னா அவர் ஒரு பெரிய ஆண்டவர், அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்மளை தேடி வந்தாராம். உங்க கூடயும் என் கூடயும் ஒரு உறவை வச்சுக்கிறதுக்கு வந்திருக்காரு. லெட்ஸ் சிங் போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே, இன்றும் என்றும் அவர் மாறாத இயேசு. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் என்றும் என்றும் மாற இயேசுவை நான் என்று பாடி துதிப்பேன். நேற்றும் என்றும் என்றும் மாற இயேசுவை நான் என்று பாடி துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனை தான் என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனை தான் என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான்
மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். Hallelujah, hallelujah. நம்ம எல்லாரும், can we all close our eyes for 2 minutes? Let's close our eyes and let's look up to our Savior. Can we look at Calvary? Can we tell him, Lord, I thank you. Lord, if I lose everything in this world, if I lose my family, my friends, my job, and if I have you, you are all I need and you are all I want. Can we tell our Savior, Lord, we love you, Lord. Lord Jesus, we love you. Father God, we love you and we thank you. We thank you for sending Jesus for us, Lord. Lord, we give you our hearts, Lord. Lord, we give you our thoughts. We give you our actions. We give everything to you, Jesus, because you are worthy, because you are the author and the finisher of our lives. Lord, because you are faithful. Lord, you have called us and you are faithful to take us home because you are good. Lord, we are unworthy. Lord, we are unclean, but you are holy. And we thank you that because of you, we are righteous. Because of you, that I am your daughter, I am your son, because of what you did, Lord. Lord, we thank you. Can we tell him, Lord, above everything, you're there. And because of what you did, we thank you and we praise you. Crucified, laid behind a stone, you lived to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and thought of me above all. Crucified, laid behind the stone, you lived to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and thought of me above all powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man. You were here before the world began. All kingdoms, above all thrones, above all wonders the world has ever known, above all wealth and treasures of this earth. There's no way to measure what you're worth. Crucified, laid behind the stone, you lived to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and thought of me above all, like a rose trampled on the ground. You took the fall and thought of me above all. Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, வாழ்கவே. Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, வாழ்கவே. அவர் நாமம்
அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம். Let's lift up the name of Jesus. இயேசு நாமம் மேலான நாமம். உம்மை போல வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. உம் நாமத்தின் மேலே வேறொரு நாமம் இல்லை ஆண்டவரே. இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. Father, we thank you, Lord. Lord, we thank you that we could lift your name up. Lord, we believe that your name was enthroned. Father, we commit the rest of this time into your hands. Lord, let your name be lifted up. Lord, let your word create in us a new thing in our hearts. Lord, let the seed that is being planted in our hearts, let the enemy not snatch it away, Lord. Lord, prepare our hearts to receive your word. Thank you, Lord. We give you all glory and honor because you alone are worthy. Lord, we await your coming, Messiah. We look forward to your coming, O King. Lord, keep us clean until the day of your coming, Lord. Lord, we give you all glory and honor. In the precious name of Jesus we pray. Amen. Praise the Lord. How wonderful it is to be together today in the house of God. Can I have a louder praise the Lord? Praise the Lord. That sounds a lot better. Okay, so the Bible says in Psalms 133 verses 1, how good and pleasant it is when God's people live together in unity. Amen? Amen. So we have come to the best place today afternoon. So good afternoon, Bethesda family. It is wonderful to have you all here today. We welcome each and every one of you here in the matchless name of our Lord and Savior Jesus Christ. And we welcome the online viewers too. God bless you. Do we have anyone for the first time? Okay. Well, we are now on a mission, guys. Sorry, church. Okay. So the task that I would encourage and request all my dear brothers and sisters present here today would be for all of you to take a burden to bring one soul next Sunday. How many of you are ready for this challenge? Come on. Yeah, I see one hand going up there. Is that all? Hey? Yeah, I see a couple of hands here. So, yes, thank you, Sister Sharon. So, I think it is important that we all make an effort to bring one soul next Sunday. I want to see that this person has come because so-and-so has invited. You know what? The heaven rejoices when we add one soul to the kingdom of God. And through you, that soul being transformed is the wonderful testimony and a wonderful blessing, not just for you, but for God too. Okay? So let us take it as a burden, as a challenge to, it could be your friend, it could be your colleague, it could be your family member, it could be anybody. But somebody you know say, hey, come on, guy. Let's go to the house of God. I actually made an effort this afternoon, and the whole week has been quite hectic for me. However, this afternoon, it was pretty late when I actually reached out to this person who I met at a shop. She's a sales assistant, and I spoke to her about Bethesda Tamil Church about 2 months ago. I completely forgot all about it. And this afternoon, I think the Lord urged me to say, drop her a text and send her the church invite. So I sent her the address and everything. And she said, Akka, I promise you next Sunday I will be in the house of God. So I praise God, and I'm sure and I'm praying that, the enemy is at work and he will make everything that he can do to stop a soul coming to the house of God. But we will persevere because we are conquerors and we are soldiers for Jesus. So we will go out there, reach out with faith and in love to invite a new soul next Sunday. Amen? Amen. Okay. So we're going to go off to the
Church news. Okay, so we have prayer is the backbone for our church. As you all know, it is so important that we come together and worship the Lord, fully trusting in Him and putting our faith in Him. On that note, we have every Tuesdays the men's prayer that takes place between 9 and 9:30. I think I did ask this question last week. I'm going to ask this week again. And I'll be proud to see my dear brothers actually saying to me, yes, I was in the men's prayer last week. So, brothers, on that note, can I ask how many of you attended the men's prayer last Tuesday? Brothers in the room, are you here? From this week. Okay, I get some reassurance coming there. Thank you, brother. Anyone else? Brother Brighton? Yes, this week? Yeah? Okay. Please, brothers, I request you all, the church has organized these prayers and these gatherings. It's not just because they are jobless, it's because there is a purpose. Okay, we are all called here for a purpose. We are in this building today for a reason. You're not here for an accident. It's not because of an accident you're here. God has appointed you to be in His house. And when we come here together, it is important for us to go together as brothers and sisters and participate in the times when, we have the opportunity, we got to grab it. And time is not far for us because we know the King is coming very soon. Amen? Amen. So let us, Brother Prayson, I'd like to see full attendance next men's prayer. I'm not going to ask about the sisters because I'm already on the edge thinking how many of them have actually attended. Sister Adeline is giving a big broad smile already. About 6. Okay, so the number has gone up from last week. So I praise God. Let's give the Lord a clap offering to say the number's gone up. So I request sisters who are still not joined in, please make an effort, a sincere effort, to give 30 minutes of your time for the Lord. Okay, children's prayer is yet to be started, and I'm praying that, soon God will make a way for us to have children's prayer because they are the seeds for the nation and for the kingdom of God. So let us pray with steadfastness that God will make a way for the children's prayer to take place. Fasting prayer takes place on every Saturday, first Saturday of every month. It takes place between 10 o'clock and 12 o'clock at the Nether Hall School in Cambridge. For those of you who have not attended the fasting prayer, I request you to make an effort to attend the fasting prayer because we know with fasting and prayer, breakthrough happens. Amen? Yes. So let us try our best to please come together to the house of God for the fasting prayer. Youth prayer takes place on a Wednesday evening between 7 to 8 p.m. They have different venues, and I think Brother Barnabas and Brother Prayson and Pastor would coordinate those the youth prayer. So they should reach out to the youth. For those of you who have not signed up in the youth group, please do, and let Brother Prayson know that you'd be interested, so he could assist you to participate in the youth prayer. Church camp, yes, the time is nearing. I'm actually super excited for this church camp. I'm really, for me personally, I think it is something I'm looking forward to because I've not done one for quite some time. So I'm excited. For those of you who have not registered, yes. Okay, in terms of the transport, accommodation, and further details in relation to the camp, more information will follow in the upcoming weeks. So please stay tuned, and we will be posting more updates in the WhatsApp group. Again, regarding that too, as soon as Pastor comes back, we will be having more updates on that. Yeah. Thank you, brother. Okay, so 27th to the 30th, the church camp is taking place at Staffordshire, where there's going to be lots of teaching, rejoicing, worshiping in God's presence, and revival happening too. So be ready, stay tuned for more information for transport, accommodation, and further details are yet to follow in the church group. Celebrations? Do we have anybody in the room celebrating your birthdays, anniversaries? No? Okay, the most important time where we have a lot to share. I'm sure there should be somebody who's going to come forward today where we're going to talk about God's goodness and His greatness. So if any of you who are present here that is urged to share what God has done for you in the week gone, please take this opportunity
Please don't be reluctant, don't be shy. Please come forward because God is good and He is a miracle working God and He always has something to do in our lives. So please take this moment, if any of you who's urged, to come forward and give God thanks. Yeah, I had a difficult last, and I get full, and that's what I'm thankful. Let's give God one more clap offering. Come on. Praise God. Thank you, Brother John. Any other testimonies? Anybody else would like to share? Children? Anyone? Come on. Nobody in the room? Okay. Just before we go into the tithes and offering, just want to remind you all to please stay connected with the church and continue to have the fellowship. And I would encourage you all to be present here for our next Sunday service too. I think it'll be in the same venue that we would usually worship, which was at South Grove Community Center. We'll have our tithes and offerings. So can I request all of you to please get onto your feet as let us honor God with a grateful heart by bringing our tithes and offerings into the storehouse. So we're going to read an oath. Can we all join together to do so? Give and it shall be given unto you. Good measure, pressed down, shaken together, and running over. Men shall give into my bosom, for with the same measure I measure it shall be measured to me again. My God will open the windows of heaven upon me, my family, and on my descendants. I am sowing this offering, my tithe, believing that you will increase my wealth and expect a big harvest. Amen. I request Brother Alex to come forward to give us a special song whilst the church gets ready with your tithes and offerings. லேசான காரியம் எதுவும் லேசான காரியம் லேசான காரியம் எதுவும் லேசான காரியம் பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் லேசான காரியம் எதுவும் லேசான காரியம் மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம் மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம் மண்ணான மனிதர்க்கு மண்ணாவை தருவது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் லேசான காரியம் எதுவும் லேசான காரியம் பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் ஆமென். ஆண்டவரே கரங்களை மூடுவோம். ஆண்டவரே இந்த வேளையிலே மீண்டும் இடத்துல வருகிறோம். கொடுத்த காணிகளுக்காகவும் ஒவ்வொருத்தரும் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். கொடுக்கப்பட்ட காணிக்கை மற்றும் தசம பாகத்தை கர்த்தர் முழு மனதோடு கொடுத்த அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். கொடுக்க முடியாதவர்களுக்கும் கர்த்தர் கொடுக்க அந்த திராணியை தர முடியாது ஜெபிக்கிறோம். நீர் மேன்மேலும் நடக்க போகிற அந்த பிரசங்கத்தை கூட கர்த்தர் ஆசீர்வதித்து இதாமே இந்த ஆராதனை முழுவதுமாய் அதில் நடக்க போகிற ராபோஜனத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக இந்த
இந்த ஆராதனை முழுவதுமாய் முடிவு பெற கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆமென். Thank you. Can we all please be seated? Are you all excited today? Slightly my throat is a little bit different, so don't mind that. So, how many of you are excited today? யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க? Are you all ready to listen to the word of God? எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறீங்களா? Amen. Today we are going to see something different, not a normal one, but slightly different from the usual thing. நம்ம இன்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். So today I want to focus on, like, in Bible there is a verse which says there is only one reason for your sickness. நம்ம வேதாகமத்தில் நம்ம வந்து முக்கியமாக நம்முடைய வியாதிக்கான ஒரே ஒரு காரணத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். So in 1 Corinthians 11:30, shall you all read this together? 1 Corinthians 11:30. For this reason many are weak and sick among you and many sleep. For this reason, there is only one reason. இதில் ஒரே ஒரு காரணத்தின் நிமித்தமாக. So it doesn't say reasons, it says reason. நிறைய காரணங்கள் சொல்லல, ஒரே ஒரு காரணம் மட்டும் சொல்லுது. Just because of one reason, there are people are weak, sick and they die before their time. ஒரே ஒரு காரணத்தின் நிமித்தமாக அநேகர் வந்து பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமா இருக்கிறார்கள். So if we know the reason, how much it will be good. Like Bible says there is a one reason. If we find the reason and then we do it, then how much more we can get the benefit, right? வேதாகமத்தில் ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அதை நம்ம கண்டுபிடித்தோம் என்றால் அது எவ்வளோ நல்லதில்லை. ஏன்னா அதனால தான் நம்ம வந்து பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமா இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். How many of you want to know the reason, one reason? யாரெல்லாம் அந்த காரணத்தை Yes. Okay, so today this verse is taken from mainly 1 Corinthians 11. It's mainly talking about Holy Communion. நாம் வந்து 1 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரத்தில் முக்கியமாக கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறதை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் தியானிக்க போகிறோம். So it's all in related to the things what we are going to take part today, that is the Holy Communion. இது வந்து நாம் இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறதை குறித்து முக்கியமாக சொல்லப்படுகிறது. So this, when you see that Jesus on the day Jesus asked us to remember him. கர்த்தர் வந்து அவரை நாம் வந்து ஞாபகப்படுத்திக் கொள்ளும்படியாக வேதத்திலே சொல்லியிருக்கிறார். So as often as you drink this, remember him, Jesus. நாம் எப்போதெல்லாம் இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறோமோ அப்போதெல்லாம் நாம் கர்த்தரை வந்து நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். So why we need to remember? நாம் ஏன் கர்த்தரை அந்த நேரத்தில் நினைவுபடுத்த வேண்டும்? Can someone say why we need to remember again and again? எதனால நாம் அதை நினைவு கூற வேண்டும்? For the redemption, salvation, he gave at the cross. கர்த்தர் தந்த விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக, சிலுவையில் அவர் நமக்காக மரித்ததற்காக. These all things are correct. இதெல்லாம் சரியானது. But the sustenance, but ultimately there is another reason. Yeah, resurrection. That is also a reason. Sacrifice. உயிர்த்தெழுதல். And in combining all this, there is one thing which I want to focus on. எல்லாவற்றையும் விட ஒரு காரணத்தை நான் முக்கியமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். So when you see Genesis 2:16, நாம் ஆதியாகமம் 2:16 நாம் பார்க்கும்போது, and the Lord God commanded the man, கர்த்தர் வந்து ஆதாமிடத்துல, of every tree of the garden you may freely eat. அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தின் கனியும் நீங்க புசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay, what did God say? Freely eat. இலவசமாக புசிக்கலாம். So the key word here is freely eat. இதுல நாம் முக்கியமான இது என்னவென்றால் இலவசமாக. நாம் freely means it's not because of him doing something, he got it for free. அவன் வந்து அதுல முயற்சி செய்து அதுல எதுவுமே அவன் வந்து பெறல, அவன் இலவசமாக அந்த கனியை பெற்றுக்கொள்கிறான். So God told Adam not to eat because he's going to give the tree for everything for free. கர்த்தர் வந்து அந்த ஆதாம்கிட்ட வந்து அதை இலவசமாக கொடுக்கிறார். But now the Satan is coming and asking Eve about what did God tell. சாத்தான் வந்து ஏவாளிடத்துல வந்து கர்த்தர் என்ன உன்னிடம் சொன்னார் அப்படின்னு கேக்குறாங்க. Genesis 3:2, shall we all read this again? நாம் ஆதியாகமம் 3:2 நாம் வாசிக்கலாம். And the women said to the serpent, we may eat the fruit of the trees of the garden. Now did you realize she missed something?
இதுல வந்து ஏதாவது ஏவாள் வந்து விட்டிருக்கிறதாக நீங்க நினைக்கிறீங்களா? What did she miss? She missed the one word. She mentioned that she may eat, but she forgot freely eat. ஏவாள் வந்து இந்த இலவசமாக சாப்பிடலாம், இலவசம் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து ஏவாள் வந்து விடுறதை நம்ம பார்க்கிறோம். So God told, I'm going to give it everything for free, but Eve misunderstood that it's not free. கர்த்தர் வந்து நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு இலவசமாக தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஏவாள் வந்து அதை தவறாக புரிந்து கொண்டார். அவர் வந்து எல்லாமே இலவசம் என்கிறதை அவர் புரிந்து கொள்ளவில்லை. So God has already called you righteous. கர்த்தர் ஆல்ரெடி நம்மளை நீதிமான்கள் ஆக்கி விட்டார். God has already redeemed you. கர்த்தர் ஆல்ரெடி நம்மளை விடுதலை ஆக்கி விட்டார். He already called you that you are his child. கர்த்தர் வந்து நம்மை வந்து அவருடைய சொந்த குமாரர் என்று அழைத்திருக்கிறார். God has already called you that he has already delivered you. கர்த்தர் வந்து நம்மளை எல்லா கஷ்டங்களிலிருந்தும் விடுதலை ஆக்கி விட்டார். He is giving everything for free. கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு வந்து விடுதலை இலவசமாக கொடுத்திருக்கிறார். That's what we read in Ephesians, that everything is given for free. அதுதான் நாம் எபேசியர்ல பார்க்கிறோம், எல்லாவற்றையும் நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார் என்று. Even for Adam, God said, you are my child. You are already my child. கர்த்தர் வந்து ஆதாமிடத்தில் நீ ஆல்ரெடி என்னுடைய குமாரனா இருக்கிறாய் என்று சொல்லியிருக்கிறார். And he already blessed him with all these blessings. எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் ஆதாமை ஆசீர்வதித்திருக்கிறார். See, the devil came to Adam and Eve and said that if you eat the fruit, then you will be like God. சாத்தான் வந்து ஆதாம் ஏவாள்கிட்ட சொல்றான், நீங்க வந்து இந்த கனியை புசித்தீங்கன்னா நீங்க வந்து தேவனை போல மாறுவீங்க அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். Did you realize something? He is already like God, because that's what Bible says. He was formed in his own image. நம்ம இதுலேருந்து என்ன நாம பார்க்குறோம்னா, கர்த்தர் ஆல்ரெடி ஆதாமை வந்து அவருடைய சாயலாக உருவாக்கியிருக்காங்க. ஆல்ரெடி தேவனை போல தான் இருக்கிறார். He is already like God. He is made in his own image. But now devil is saying, only when you eat, you will be like him. ஆதாம் வந்து கர்த்தர் வந்து ஆதாமை வந்து தன்னுடைய சொந்த சாயலாக படைத்திருக்கிறார். அவன் வந்து அந்த கனியை புசிப்பதின் மூலமாக தேவனை போல மாற வேண்டும் என்று இல்லை. Even now God can come and tell you like you are healed, you are prosperous, you are going to grow, you are going to flourish, but you might be doubting. The devil might come and say, no, you need to do this thing to gain that, you need to do that thing to gain that. கர்த்தர் வந்து நமக்காக எல்லாவற்றையும் முடித்து விட்டார். நமக்கு சுகத்தை தந்திருக்கிறார், விடுதலையை தந்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில உயர்வை தந்திருக்கிறார். ஆனால் சாத்தான் வந்து நம்முடைய இருதயத்தில் என்ன வித்தை போடுகிறான் என்றால், இதை நீ செய்தாதான் உனக்கு இது கிடைக்கும் அப்படின்றத சாத்தான் சொல்றான். So he is trying to make you forget that you have received that for free. சாத்தான் வந்து நம்முடைய இருதயத்திலிருந்து கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு இலவசமாக சுதந்திரமாக தந்துவிட்டார் என்பதை எடுத்து விடுகிறான். He want to make it that you earn it. சாத்தான் என்ன சொல்றான் என்றால், நீ அதற்காக முயற்சி செய்தாதான் நீ அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறான். Okay, so the first thing is like he forgot freely. That's why God has to like you make sure that every time I take the Holy Communion, you should remember that I am giving myself for free to you. நாம் அந்த கர்த்தருடைய பந்தியில நாம் பங்கு பெறும்போது கர்த்தர் இலவசமாக நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். So whenever you take, we know like God, you have given the health for free, you have given the prosperity for free, you have given every blessing completely for free. நாம் அந்த கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறும்போது நம்ம என்ன நினைக்க வேண்டும் என்றால், கர்த்தாவே நீர் எனக்கு சுகத்தை நீர் வந்து இலவசமாக தந்திருக்கிறீர், ஆரோக்கியத்தை இலவசமாக தந்திருக்கிறீர், விடுதலையை இலவசமாக தந்திருக்கிறீர் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். Okay, Psalms 103. Shall you someone read in Tamil or in English, like Psalms 103 1 to 3? சங்கீதம் 103 1லிருந்து 3 நாம் வாசிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Do you know why we say this towards the end of every service? There should be a reason. Randomly we can't just say something and just, okay, I'm just saying something. Why are we saying this at the end of every service? நாம் ஏன் நம்முடைய ஒவ்வொரு ஆராதனையின் முடிவிலும் நம்ம இந்த வார்த்தையை நம்ம சொல்லி முடிக்கிறோம்? Yeah, to wear the armor for the coming week. அந்த வாரத்திற்கு நம்ம wear anything. Here he say again, he is saying, forget not all his benefits. நம்ம இதுல என்ன அவருடைய அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். Because human mentality, we forget things and very oftenly. மனிதர்களாகிய நாம் வந்து அநேக நேரங்கள்ல நாம் மறந்து விடுகிறோம் கர்த்தர் நமக்காக செய்தவைகளை. So
ultimately, he want to forget not all his benefits. He don't want to forget any of his benefits. கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்றால் கர்த்தர் நமக்காக செய்து முடித்த சகல உபகாரங்களையும் நாம் மறக்க கூடாது என்று விரும்புகிறார். So now the question is, what are the benefits? இந்த கேள்வி என்னவென்றால் கர்த்தர் நமக்கு செய்த உபகாரங்கள் என்ன? Before that, benefits means what? உபகாரங்கள் என்றால் என்ன? What is benefits? Exactly, that's the exact answer. He has given something completely for free. கர்த்தர் நமக்காக இலவசமாக கொடுத்திருக்கிறது தான் உபகாரம். So at the end of the service, God, I'm going to remember that you have given everything for free. That's why we say it again and again. நாம் இந்த ஆராதனை முடிவில் நம்ம என்ன பார்க்கிறோம்னா கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக இலவசமாக தந்திருக்கிறார். It's not because who I am, it's because of who he is. நான் நீதிமான் என்பதற்காக அல்ல, அவர் நீதிமான் என்பதனால் It's not because of what we did, it's because of what he did at the cross. நாம் செய்த செயல்களுக்காக அல்ல, கர்த்தர் சிலுவையிலே செய்து முடித்த செயல்களுக்காக. Bible says, like in Romans 5:17, it says gift of righteousness. நாம் வந்து ரோமர் 5:17 நாம் பார்க்கிறோம் நீதியினால் கிடைக்கிற ஈவு. So righteousness is the key thing to go to heaven and to receive every blessing which we see from Proverbs. நாம் வந்து பரலோகத்துக்கு போவதற்கு நமக்கு வந்து நீதி தேவைப்படுகிறது. So the same righteousness, exact righteousness which you need, God is saying, I am giving you as a gift. அந்த நீதியை கர்த்தர் வந்து நமக்கு இலவசமாக So கொடுக்கிறார். that's what we shouldn't forget. அதுதான் நாம் எப்போ மறக்க கூடாது. So in that there are totally 5 things we shouldn't forget on that list, but I'm going to show only 2 things. நாம் வந்து இந்த இதில் நாம் பார்க்கும்போது 5 உபகாரங்கள் இருக்கிறது, ஆனால் இதில் 2 உபகாரங்களை நாம் பார்க்க It says forget not all his benefits, but I'm going to focus only on 2, but you go home and read the remaining. இதில் வந்து அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று குறிப்பிட்டு இருக்கிறது. நான் இதில் 2 நாம் பார்க்க போகிறோம். So if you read further, he says like the first, who forgives all your iniquities and who heals all your diseases. நாம் இதில் பார்க்கிறோம் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. So how many iniquities he forgave you from? எவ்வளவு அக்கிரமங்களை கர்த்தர் மன்னிக்கிறார் என்று பார்க்கிறோம். He forgave all your iniquities. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. When he forgave, he was at the cross. அவர் வந்து சிலுவையில் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார். So at the cross, when he was looking in the forward and future, he's seeing you, he saw you, he took all the sins and then he forgave all your sins. கர்த்தர் அந்த சிலுவையில் நம்மை பார்த்து எல்லாவற்றையும் அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் சிலுவையில் எடுத்துக்கொண்டார். At the same time, he also took all your diseases, whatever disease you are going to face. If you believe on me, definitely, if you believe that I have taken all your diseases, then definitely everything is on him. கர்த்தர் நம்முடைய நோய்களை வியாதிகள் எல்லாம் சிலுவையில் எடுத்துக்கொண்டார். வருகிற நோய்கள் இல்லைனா நோய் வருவதற்கு முன்பாகவே கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் வந்து சிலுவையில் அடி. That's why we regularly say, when you see this all word, that is a uniqueness in there. நாம் வந்து எல்லாம் அதுல வந்து ஒரு இது இருக்கிறது. Because if he took all your sickness, then how much sickness we should have? கர்த்தர் எல்லா நோய்களையும் எடுத்து விட்டார் என்றால் எவ்வளவு நோய்கள் நம்மிடத்தில் இருக்கிறது? 0. That should be. Even getting old is a sickness. நாம் வந்து old ஆகிறது அது ஒரு வியாதி. Even every single thing, whatever you change, like in your youth, how would you be like? If you even slightly change from that, then you are sick. நாம் வந்து ஒரு சில காரணங்கள் இருந்தாலும் நாம வந்து வியாதியில இருக்கிறோம். So if you read other 3 benefits, the next benefit is like he redeemed you from destruction, he is giving you loving kindness, and finally he is renewing your youth. That is the final benefit. நாம் இதில் மற்ற உபகாரங்கள் நாம் பார்க்கும்போது அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொள்ளுகிறார், கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார், நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிறார் என்று பார்க்கிறோம். At the end he will make you youth. That's the benefit. So you shouldn't forget every day, morning or every day, you should remember that he is going to change you to youth. He has forgiven all your sins, all your diseases, and he is making me back again to be your youth. அது நாம் கடைசியாக பார்க்கும்போது அவர் கழுகுக்கு சமானமாக நம்முடைய வயது திரும்ப வாழ வயது போல மாற்றுகிறார். So here also the key word is forget not. இதுல நாம் முக்கியமாக பார்க்கும்போது அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. So remember. நாம் இதை நினைவு கூற வேண்டும். So that's why we take Holy Communion. When we remember him. நாம் அந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும்போது நாம் இதை எல்லாம் நினைவு கூறுகிறவர்களாக இருக்கிறோம். So the fall came because of this. The fall came because of he forgot that it's given for free. ஆதாம் வந்து விழுந்ததற்கான காரணம் அது இலவசமாக அவனுக்கு கிடைத்தது என்பதை அவன் மறந்து விட்டான். So what's the first thing?
முதலாவதாக என்னது? Remember, it is free to prevent from falling. நாம் வந்து இது வந்து இலவசமாக கிடைத்திருக்கிறது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். Always remember it's free. எப்பொழுதும் நாம் இது இலவசமாக பெற்றிருக்கிறோம் என்பதை நினைவு கூற வேண்டும். So what is I want to ask another question, very easy question. What is the difference between benefits or like gift and then reward? What is the difference between gift and a reward? நாம் வந்து இலவசமாக ஈவுக்கும் நாம் முயற்சி செய்து பெற்றுக்கொள்கிறதற்கும் என்ன வித்தியாசம்? What is the difference? No matter who you are, it's given out of love. And what is reward? You earn for it. So God's love, God's blessing, all the righteousness what is give, is that a gift or a reward? It's a gift. It's given for free. That's exactly what we need to remember every single day. நாம் பரிசை வந்து நாம் இலவசமாக பெற்றுக்கொள்கிறோம். மற்றதை வந்து நாம் வந்து முயற்சி செய்து நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். So the first thing is like remember that it is free to prevent you from falling, same like Adam. நாம் முதலாவதாக நாம் இலவசமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைவு கூற So வேண்டும். sometimes your life might be going down and down and down, like you are falling down. You don't know what is the reason. சில நேரங்களில் நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில நல்ல நிறைய தடுமாற்றங்கள் மூலமாக நாம் கடந்து செல்கிறவர்களா இருக்கலாம். But here you can clearly see the reason for Adam's fall is because he forgot the word freely. ஆதாம் விழுந்ததற்கான ஒரே ஒரு காரணம் அவன் வந்து கர்த்தர் எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்திருக்கிறார் என்பதை அவன் மறந்து விட்டான். So if Eve knew that I'm already like God, I'm already made in His image, I'm already living a sickness-free, pain-free, sorrow-free life, then definitely she would not have eaten the fruits. ஆதாம் வந்து ஆல்ரெடி நான் தேவனை போல தான் இருக்கிறேன், நான் ஆல்ரெடி நான் எந்த ஒரு நோயும் வியாதியும் இல்லாம தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அவன் உணர்ந்திருந்தான் என்றால் அவன் அந்த மரத்தின் கனியை வந்து புசித்திருக்க மாட்டான். If someone come and calls you are not righteous, you are not holy, you are not this, you are not that, then you can ignore that because that's not coming from God, it's coming from the devil. யாராவது உங்களிடத்துல வந்து நீங்க சரியில்லை, நீங்க பரிசுத்தமா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க என்றால் அது வந்து கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது இல்லை, அது மனுஷன் சாத்தான் வந்து மனுஷங்கள் மூலமாக உங்களிடத்துல பேசுகிறார். So first reason why we take the Holy Communion, முதலாவதாக நாம் எதற்காக கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறோம்? So to remember it's free and also to prevent from falling. அது இலவசம் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக. Oh, secondly, totally we are going to see four things. At the end we are going to see the one reason for your sickness. நாம் மொத்தமாக நாம் 4 பார்க்க போகிறோம். கடைசியாக நம்முடைய வியாதிக்கான ஒரே ஒரு காரணம் என்ன என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். Secondly, to open your eyes. நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதற்காக. Sometimes we might wondering like my eyes is already open, so why my eyes need to be opened again? நாம நினைக்கலாம் என் கண் ஆல்ரெடி திறந்து தானே இருக்கு, எதற்காக என் கண் திறக்கப்பட வேண்டும் என்று. In Bible there is a story, Hagar, she was in the wilderness. நாம் வேதாகமத்திலே ஆகாரை குறித்து பார்க்கிறோம். She was in the desert. அவ வனாந்திரத்துல இருக்கறா. So we might be in a situation that it looks like desert, like no one is around us, no one is around to help us, no one is around us to support us. நாமும் சில நேரங்கள்ல வனாந்திரமான ஒரு இடத்துல இருக்கறோம், ஐயோ எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். The main necessity when we go to the wilderness is water. She didn't have water to drink. வனாந்திரத்துல முக்கியமான ஒரு தேவைப்படுறது என்னவென்றால் தண்ணீர். Water is a vital thing to live. She didn't have. She was very thirsty. She is going to die. She was like that. வனாந்திரத்துல அவளுக்கு தண்ணீர் இல்லாம இருந்தது. அவளுடைய குழந்தை வந்து செத்து போகிற நிலைமையில இருந்தா. Do you know one thing? The water she was searching for was just near her. அவ தேடுகிற அந்த தண்ணீர் அவ பக்கத்திலேயே தான் இருந்தது. So let's read Genesis 21:19. நாம் ஆதியாகமம் 21:19 நாம் வாசிக்கலாம். Shall we all read this together? நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். It's on the screen. You can even see the screen and read. Then God opened her eyes and she saw a well of water, and she went and filled the skin with water and gave the lad a drink. Amen. See here, God opened her eyes. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். Isn't that her eyes are already opened? அவளுடைய கண்கள் ஆல்ரெடி திறந்து தானே இருந்தது. Sometime the provision which you are looking for is just next to you. நீங்க தேடுகிற ஆசீர்வாதம் உங்க அருகாமையில தான் இருக்கும். The help you need is just near you. நீங்க உங்களுக்கு தேவைப்படுறது உங்க அருகாமையில தான் இருக்கும். The solution for your problem might be just near you. உங்களுடைய பாடுகளுக்கான ஒரு சொல்யூஷன் உங்க பக்கத்துல தான் இருக்கும். But the key thing is like God need to open our eyes so that we can see the provision. ஆனால முக்கியம் என்னவென்றால் கர்த்தர் நம்முடைய அந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பதற்காக நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். Bible says he will give us hope in the day of trouble. கர்த்தர் நமக்கு வந்து நம்பிக்கையை தருகிறார் உபத்திரவத்தின் காலத்திலே. For a way to escape.
நாம் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக. That's the Bible says. அதுதான் வேதாகமத்திலே நாம் So when you பார்க்கிறோம். are in trouble, definitely there is some provision just near you waiting for you to touch and receive it. நாம் கஷ்டங்கள்ல இருக்கும்போது கர்த்தர் நமக்காக ஒரு ஆசீர்வாதத்தை ஆல்ரெடி கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். So God need to open your eyes to see the provision. நம்முடைய கண்கள் கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். So when you take part in the Holy Communion, your eyes will be open. That's we are going to see now. நாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும்போது நம்முடைய கண்கள் வந்து திறக்கப்படுகிறது. Before that, I want to say someone else's eyes were opened. That is shown in Genesis 3:7. நாம ஆதியாகமம் 3:7ல இன்னொரு கண்கள் திறக்கப்பட்டதை குறித்து நாம் பார்க்க So போகிறோம். in Genesis 3:7, Adam and Eve, they ate from the fruit of the knowledge of good and evil. ஆதியாகமம் 3:7ல நம்ம பார்க்கும்போது இந்த ஆதாம் ஏவாள் வந்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தார்கள் என்று நாம் They were பார்க்கிறோம். still eating the fruit. அவங்க அந்த கனியை புசித்துக் கொண்டிருக்கிறாங்க. So they were still eating. அவங்க அந்த கனியை புசித்துக் We can கொண்டிருக்கும்போது see here the eyes of both of them were opened, அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதை நாம் அதில் பார்க்கிறோம். and they knew that they were naked. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். So if our eyes, we need to make sure it's opened not to lack but to provision. நம்முடைய கண்கள் வந்து குறைவுக்கு இல்லை நிறைவுக்கு திறக்கப்பட்டதா இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து So the பார்க்க tree வேண்டும். of knowledge of good and evil is nothing but a reward system. அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனி வந்து ஒரு It means like you need to do something to get the blessing. நாம் அதற்காக நாம் ஏதாவது செய்து தான் நம்ம அந்த அதை பெற்றுக்கொள்ள So முடியும். their eyes were open to lack, eyes were open to poverty, their eyes were open to sickness, pain, sorrow and cry. அவர்களுடைய கண்கள் வந்து குறைவுக்கும் அழுகைக்கும் வியாதிக்கும் திறக்கப்பட்டதா இருந்தது. But a good news is that same like Adam and Eve, we have another one couple, Cleophas. ஆதாம் ஏவாளை போல நாம் என்ன ஒரு நம்ம நபரை நாம் பார்க்கிறோம். On the day of Jesus' resurrection, Jesus was walking with two disciples, Cleophas family. ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் வந்து இரண்டு சீஷர்களுக்கூடாக நடந்து போனதை நம்ம வேதாகமத்திலே பார்க்கிறோம். Most probably is the husband and wife. அவங்க வந்து கணவன் மனைவியாக இருந்திருப்பார்கள் நினைக்கிறேன். So Jesus was walking with them, but first they were very sad, they were very depressed. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கூடாக நடந்து போனதாக நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். So even when we walk, sometimes we might be like feel depressed. Oh, what can we do about that? So Jesus died, no provision, everything sickness, we might be very sad. அவர்கள் வந்து அந்த இடத்துல மிகவும் அவர்கள் வந்து தொய்ந்து போய் இருந்ததாக நாம் பார்க்கலாம். So this two person, they were like very sad, they were walking. At that time Jesus came. அவர்கள் வந்து மிகவும் தோய்ந்து போய் அந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அவர்கள் கூடாக நடந்து போகிறார். Jesus came and started talking to them, and their heart were becoming happy now. இயேசு கிறிஸ்து அவர்களுக்குள்ளாக பேசும்போது அவர்களுடைய இருதயம் வந்து கொழுந்து விட்டு எரிகிறதாக. So the more and more you speak with Jesus, more and you talk to Jesus, your heart will be happy, it will go really good. நாம் இயேசு கிறிஸ்து கூட அதிகமாக நம்ம பேசிக்கொண்டு இருக்கும்போது நம்முடைய இருதயம் அத மாதிரி கொழுந்து விட்டு எரிகிறதாக இருக்கிறது. So what happened? These two people, we sat with Jesus and they took the Holy Communion. அன்றைய தினம் அந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இருந்து அவருடைய பந்தியில் அவர்கள் பங்கு பெற்றதை நம்ம அதிலே பார்க்கிறோம். Now as soon as they ate, Bible says, then their eyes were open and they knew him. நாம் அதிலே பார்க்கிறோம், அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார், அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று. So if your eyes want to be open to Jesus, his provision, his blessing, that's when we need Holy Communion. நம்முடைய கண்கள் வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு திறக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்கள் என்றால் நாம் அவருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். So what's the second thing? இரண்டாவது என்னது? To open your eyes. நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். So what's the first thing? முதலாவதாக to prevent you from falling. For it is free and to prevent you from falling. நாம் கீழே விழுவதை தடுப்பதற்கு நாம் கர்த்தரிடத்திலிருந்து இலவசமாக பெற்றுக்கொண்டோம் என்பதை நினைவு கூறுவீர்களாக. So the second thing is to open your eyes. இரண்டாவதாக நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். Okay, there's two more. Okay, only two more. இன்னும் இரண்டு. So third, to redeem you from bondage. மூன்றாவதாக எல்லா கட்டுகளில் இருந்தும் நாம் விடுவிக்கப்பட்டவர்களாக. Do you know Israelites, they were 430 years they were in bondage. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து 40 வருஷமாக அவர்கள் வந்து அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் They என்று were நாம் பார்க்கிறோம். controlled by their taskmasters. அவர்கள் வந்து அவர்களுக்கு மேல நிறைய அதிகாரிகள் அவர்களை வந்து கண்ட்ரோல் ஆளுகை பண்ணி கொண்டு இருந்தாங்க. So sometimes we might be in a situation where someone is controlling us.
நம்மளையும் நிறைய பேர் ஆளுகை பண்ணி கொண்டு So இருக்கிறோம். they were controlled for 430 years. That's a long time. அவர்கள் வந்து 430 வருஷம் அவர்கள் ஆளுகைக்குள்ளாக They இருந்தார்கள். couldn't bear that. It's really hard to, like, if you are made to work and not paid, then imagine how it will be like. நமக்கு வந்து எந்த ஒரு சம்பளமும் இல்லாம நம்ம வேலை மட்டும் செய்து கொண்டு இருந்தோம்னா அது நமக்கு எப்படி So இருந்திருக்கும்? 430 way they were under bondage, but there was a redemption soon coming. அவர்கள் வந்து அவ்வளோ வருஷங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். Moses came. மோசே வந்தார். Moses trying to rescue. மோசஸ் அவர்களை விடுதலையாக்க அவர் முயற்சி செய்கிறார். Moses tried to bring 10 different plagues, but he couldn't rescue. கர்த்தர் வந்து மோசே மூலமாக அந்த இடத்துல 10 வாதைகளை கொண்டு வந்தார். ஆனாலும் அவர்களை விடுவிக்க முடியவில்லை. But one thing only rescued, that they sacrificed the lamb, they took blood and they took the body of the lamb and they took part in their body. They ate the lamb. அதுல ஒரே ஒரு காரியம் அவர்கள் செய்தது அவர்களை விடுவித்தது. அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஒரு வயது ஆட்டுக்குட்டியை எடுத்து அதன் இரத்தத்தை அவர்கள் வீட்டின் நிலைக்கால்களில் பூசி அதிலே அவர்கள் பானம் பண்ண அந்த புசித்த போது அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். For the first day the Holy Communion was initiated. When was the first day the Holy Communion was initiated? முதலாவது அந்த ஹோலி கம்யூனியன் இந்த கர்த்தருடைய பந்தி எப்பொழுது இதானது? So when was it initiated? First time. Yeah, they're close, very close. This is exactly the time when the first time, this is the day called Passover. Only in this day, only after this day, the 10th plague, they couldn't rescue. They sacrificed the lamb, they took the body and they burnt, and they had blood, and they took the blood and put in the lentils and they ate the lamb. That is the day of the Passover. முதலாவதாக அந்த பந்தி வந்து எப்பொழுது ஆரம்பமாக்கப்பட்டது என்றால் அவர்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கும்போது அந்த பஸ்கா பண்டிகையை வந்து அவர்கள் முதலாவதாக அந்த இடத்துல ஆசரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். So here we can see Exodus 12:7-9. நாம் யாத்ராகமம் 12:7 இருந்து 9 நாம் பார்க்கும்போது This is the first day of the Holy Communion. So you should remember that here is the first day of the Passover, and first Holy Communion took this. So after this day, whole people's life changed, bondage broken, all the sickness gone, all the poverty gone. So you need to remember this day very importantly. நாம் யாத்ராகமத்திலே நாம் பார்க்கும்போது அவர்கள் முதலாவதாக அந்த பஸ்காவை ஆசரித்த போது அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். எல்லா வியாதியிலிருந்தும் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். அவர்கள் வந்து ஐஸ்வர்யவான்களாக மாறினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Okay, shall we all read this together? Are you ready? நாம் எல்லாரும் இதை சேர்ந்து நாம் வாசிக்கலாம். Okay. And they shall take some of the blood and put it on the doorpost and on the lintel of the houses where they eat it. Next, then they shall eat the flesh on that night, roasted in fire with unleavened bread and bitter herbs. They shall eat it. Okay? So this is what happened. This is the first day they took the blood, they put it on the doorpost so that the angel of death don't come enter, and they took the body and they ate. இதில் நாம் பார்க்கிறோம் அவர்கள் வந்து அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை எடுத்து அவர்கள் வந்து அந்த வீட்டின் நிலைக்கால்களில் பூசினது நிமித்தமாக அந்த தேவதூதன் வந்து அவர்களுடைய வாசல்களில் பிரவேசிக்க முடியாமல் அவர்களை பாதுகாத்தது. So this is the picture of Jesus Christ. They were remembering that someone is going to come, and to remember that they eat their body and they took the blood, remembering their sins are forgiven. That's why, only because their sins are forgiven, the devil or the angel of death couldn't enter in. இயேசு கிறிஸ்து வருவதற்கு அடையாளமாக அவர்கள் வந்து இந்த பஸ்காவை வந்து முதலாவதாக அவர்கள் ஆசரித்தார்கள். அதனால தான் அந்த மரணத்தை கொண்டு வருகிற அந்த தேவதூதன் வந்து அவர்கள் வாசற்படியில வந்து நெருங்க முடியாமல் When you take part in the Holy Communion, the angel of death can't enter your house. நாமும் கர்த்தருடைய பந்தியில நாம் பங்கு பெறும்போது மரணம் வந்து நம்மை ஆளுகை செய்ய முடியாது. Sickness can't enter you, pain can't enter you, sorrow can't enter you when you take the part in the Holy Communion. வியாதி வலிகள் எதுவும் நம்மை வந்து நெருங்க முடியாது. Not only that, the bondages, the next day when they woke up, everything got redeemed. They were let free. அவர்கள் அடுத்த நாள் அவங்க எழும்பும்போது அவர்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. Bible says they were rich, they got all the gold and silver back, everything is restored.
அவர்கள் வந்து அவர்கள் வந்து ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் எகிப்தியர் இடத்திலிருந்து வெள்ளியும் பொன்னும் கொள்ளையிட்டு கொண்டாங்க என்று நாம பார்க்கிறோம். So Moses couldn't redeem them, but the blood of Jesus and body could redeem them. மோசேயால் அவர்களை விடுவிக்க முடியல, ஆனா அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அவர்களை விடுவித்தது. Even Moses couldn't take them to the promised land, but Joshua and Caleb. Joshua means Yeshua in Hebrew. Yeshua only can take them to the promised land. மோசேயால அவர்களை கானானுக்குள்ள கொண்டு போக முடியல, யோசுவாவும் காலேபும் அவர்களை கொண்டு போனார்கள். யோசுவா என்றால் இயேசுவுக்கு சமானமாக. Because Moses always reward, you need to do this to get the blessing, but Jesus is always, I am giving you something for free. மோசே என்பது என்னது என்றால் நியாய பிரமாணம். நாம் ஏதாவது செய்தோம் என்றால் தான் நாம் அதன் பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Okay, so what's the third thing? மூன்றாவது என்னது? To redeem from your bondage. நம்மளை வந்து விடுவிக்கும்படியாக. So what's the first thing? Remember that it's free and to prevent you from falling. What's the second thing? To open your eyes. What's the third thing? To redeem from your bondage. So whatever bondage you might have today, He is able to redeem you. When you remember Him at the cross, when you take part and you remember Him at the cross, you will be redeemed. நாம் எந்த ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தாலும் நம்ம இந்த நேரத்திலும் கர்த்தருடைய பந்தியில கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் முடித்து விட்டார் நாம் பங்கு பெறும்போது கர்த்தர் எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை விடுவிக்க வல்லவராக. So you might have a need in your life, you might have like struggle in your life. He can solve, because Israelites, they were having trouble, they were having problem in their life, they were having sickness, pain, sorrow, everything for 430 years, but as soon as they take part, everything got restored. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பாடுகளுக்குள்ளாகலாம் போனாங்க, ஆனாலும் அவர்கள் வந்து கர்த்தருடைய அந்த பந்தியில் அந்த பஸ்காவை அவர்கள் ஆசரித்த போது எல்லாவற்றிலிருந்தும் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். So Jesus on the day of the Passover, just before His death and resurrection, on the day of the Passover, Jesus is going to say, Jesus took the blood and the cup, because up until that time they were celebrating by killing the lamb. Now He is saying that I am the lamb, I am the true lamb. So now from here on you are going to eat my body and my blood, drink my blood. பஸ்கா கர்த்தர் வந்து சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் போது அந்த அப்பத்தை பிற்கும்போது அவர் சொல்றார், நான் ஜீவ அப்பம் வந்து நான் தான், அந்த ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமாக என்னுடைய சரீரத்தை நான் உங்களுக்கு தர்றேன், அந்த அப்பத்தை பிட்டு கொடுக்குறாங்க. That's why we stopped killing lamb, because we have the lamb. அதனால தான் நம்ம வந்து ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துறதை நாம் விட்டுவிட்டோம். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ஆட்டுக்குட்டியாக நமக்காக சிலுவையில் சென்றதுனால. Because John the Baptist said he is the lamb of God, the definite article. ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து போயிருக்காங்க. So okay, the final thing we are going to see, நாம் முடிவாக நாம் ஒன்று பார்க்க போகிறோம். to heal you. நம்மளை சுகப்படுத்துவதற்கு. This is the most important part that we need to understand. நாம் முக்கியமாக இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Psalms 105:37. சங்கீதம் 105:37 நாம் பார்க்கிறோம். Shall we all read this together? நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். And there was not one feeble person among their tribes. There is 0% sick in that tribe. அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. So when did that happen? The Israelites, as soon as they took part in the Holy Communion, the next day Bible says there were 0 sick people. அவர்கள் அந்த பஸ்காவை ஆசரித்தவுடன் அதுல நம்ம பார்க்கிறோம் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். There are probably millions of people, but there's no one sickness. அதுல அவர்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள், அதுல இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள், ஆனால் அவர்கள்ல ஒருவனும் பலவீனன் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். Do you want to have a sickness free life? உங்களுக்கு நீங்க வந்து சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புறீங்களா? Do you have a pain sorrow free cry free life? நீங்க வந்து வலி இல்லாத வேதனை இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புறீங்களா? Jesus is விரும்புறீங்களா? giving you a solution for us. கர்த்தர் நமக்கு அதற்காக ஒரு இது தந்திருக்கிறாங்க. By remembering Him, what He did at the cross, you can be restored back, you can get back, you can find a solution. கர்த்தர் நமக்காக சிலுவையில செய்து முடித்த எல்லாவற்றையும் நாம் நினைவு கூறும்போது இதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். Okay, now the most important part, but okay, here is the key thing, the one reason for your sickness. Okay, நாம் இதுல வந்து நம்முடைய வியாதிக்கான ஒரே ஒரு காரணம் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். Okay, we are going to read the first Corinthians chapter 11. நாம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். Because that's where we see, for this reason many people are weak, sick and die before their time. ஏனென்றால் இந்த ஒரு காரணத்திற்காக அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். The thing is that we are already sick. I mean, if you compare us with the people of the world, we are same like them. We are weak, we are sick and we died before the time.
உலக ஜனங்களோட நம்மளை வந்து பார்ப்போம் என்றால் நாமும் அவர்களைப் போல தான் இருக்கிறோம். Because Bible 70 with strength for 80 is not written for us.